ஹாய், நான் வீரமுத்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஹவு டு அவாய்ட் லேட் என்ட்ரி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். லேட் என்ட்ரினா என்னன்னா, ஒரு ட்ரெண்டெலாம் நடந்து முடிஞ்ச பிறகு வேலைலாம் கிராஸு ரொம்ப தூரம் போய் முடிஞ்ச பிறகு அப்புறம் தான் ஆசையாக இருக்கும். பெருசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி என்னமோ இப்போ தான் இறங்க போகுது, இப்போ தான் ஏற போகுதுன்னு அப்போ தான் கண்டுபிடிப்போம், முக்கால்வாசி நாள் கழிச்சு. அந்த மாதிரி இடத்துல போய் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா திரும்பி ஓடியாந்துருவானோ, நம்மளை மட்டும் ஏமாற்றிட்டு ஓடியாந்துருவானோன்றது தான் அதுக்கோட அர்த்தம். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ செல் பண்ணுறோம்னா அது எங்கெங்கெல்லாம் செல் பண்ணலான்னா, டாப் மினி போலிங்கர் பேண்டுக்கு மேலே செல் பண்ணலாம், மூவிங் ஆவரேஜுக்கு மேலே செல் பண்ணலாம், மினி போலிங்கர் பேண்டுக்கு மேலே செல் பண்ணலாம். ஆனால் மினி போலிங்கர் பேண்டுக்கு கீழே செல் பண்ணிங்கன்னா அது லேட் என்ட்ரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரி எடுத்திங்கன்னா, இங்கே மந்தூரம் இறங்கி வரானதுக்கப்புறம் இறங்கி போவான்னு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் என்ட்ரியை மட்டும் கொடுத்துட்டு ரிவர்ஸில் போயிடுறேன்னா, அதேமாரி நான் பைக்கு ஒன்று காமிக்கிறேன் ரிவர்ஸில் வர்றதில். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த எக்ஸாம்பிளில் இதில் எங்கெங்கெல்லாம் பை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினி போலிங்கர் பாட்டம் மினி போலிங்கர் பேண்டுக்கு கீழே பை பண்ணலாம், ஆவரேஜுக்கு கீழே பை பண்ணலாம், டாப் மினி போலிங்கர் கீழே பை பண்ணலாம். ஆனால் டாப் மினி போலிங்கர் பேண்டுக்கு மேலே போய் பை பண்ணிங்கன்னா அது ரொம்ப லேட் என்ட்ரி, கண்டிப்பாக விட்டுட்டு ரிவர்ஸில் வந்துடுவானோ, வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்னும்போது இப்போ இந்த பாரில் போய் அந்த தூரம் விலை ஏறிக்கிட்டு தானே போகுது, இதுக்கப்புறம் நல்லா தான் போகும் அப்படின்ட்டு இங்கே போய் உச்சியில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு தலைக்கீழே வந்துடுவானோ. அதனால் எக்காரணத்தை கொண்டும் டாப் மினி போலிங்கர் பேண்டுக்கு மேலே போய் பை பண்ணக்கூடாது, பாட்டம் மினி போலிங்கர் பேண்டுக்கு கீழே போயிட்டு சேல் பண்ணக்கூடாது. அப்படி சேல் பண்ணால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தப்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிச்சிடக்கூடாது. அது பெஸ்ட்டு ட்ரேடராக இருக்கவங்க இந்த என்ட்ரிலாம் பண்ணவே கூடாது. வேறு இதில் என்னென்னா அவ்வளோதான். நீங்களாக என்ன பண்ணணும், இந்த 4 ஜோன், அதாவது இதுலேருந்து இந்த கோட்டிலேருந்து இது வரையும், அவுட்டர் போலிங்கர் பேண்ட்லேருந்து மினி போலிங் டாப் மினி போலிங்கர் பேண்ட் வரையும், இது zone 1, zone 2, zone 3, zone 4, இதை நீங்களாக ரிசர்ச் பண்ணி எங்கெங்கெல்லாம் செல் பண்ணால் நல்லா வருது, எங்கெங்கெல்லாம் பை பண்ணால் நல்லா வருது, எந்தெந்த ஜோன்லாம் செல்லுக்கு வீக்காக இருக்குது, எந்தெந்த ஜோன்லாம் பைக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் ட்ரேடராக ஃபார்ம் ஆகலாம். இப்போ நான் முன்னாடி சொன்னது அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னேன். நீங்கள் உங்களுடைய அனுபவத்துலேயும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.